this is the day we are going to Kodaikanal. Morning I think 5 இருக்கும்ட்டு நாங்கள் இப்போ தான் வந்து கிளம்பிட்டுருக்கோம். மார்னிங் 3க்கு கிளம்பணும்னு பிளான் பண்ணி 5 ஆகிடுச்சு. பட் ஸ்டில் இன்னும் நாங்கள் கிளம்பவே இல்லை. பேக்கிங் ஓகேலாம் நேற்று நைட்டே நான் முடிச்சிட்டேன். அண்ட் பாப்புக்குட்டி இஸ் ஆல்சோ ரெடி. பாப்புக்குட்டியை வந்து நேற்று குளிக்க வச்சுட்டு அவளுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த வேலையெல்லாம் பண்ணிவிட்டு ஷீ இஸ் ரெடி ஃபார் ஹர் கொடைக்கானல் ட்ரிப். அண்ட் நாங்கள் எல்லாருமே ரெடி. அண்ட் இன்னும் எல்லோரும் கிளம்பிட்டு இருக்காங்க வீட்டில். தாத்தா ஹேஸ் டு குளிச்சிஃபை, தென் மை மதர் ஹேஸ் டு குளிச்சிஃபை. மற்ற எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். அவங்க மட்டும் முடிச்சிட்டாங்க அப்படின்னா கார்லாம் லோட் பண்ணிவிட்டு டேக் ஆஃப் பண்ணுறது தான் இப்போதைக்கான சீன். இன்னும் மேலே வந்து லோட் பண்ணி கூட முடிக்கல. எங்கள் தாத்தா வந்து நல்லா அவங்களோட ஏரியாவில் உட்காந்துட்டு ஹி இஸ் ரீடிங் ஹிஸ் நியூஸ் பேப்பர் அண்ட் மதர் இஸ் கோஆர்டினேட்டிங் எவ்ரி திங். நாங்கள் ஒரு 6க்கு திருநெல்வேலியிலேருந்து கிளம்பி 8:30க்கெலாம் மதுரை ரீச் ஆகிட்டோம். மதுரை தாண்டி ஒரு டெம்பிள் சிட்டி இருக்குது, அங்கே தான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். இங்கே பிரேக்ஃபாஸ்ட் சுத்தமாக நல்லா இல்லை. ஃபுட்டு எல்லாமே பிளாண்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு, டேஸ்ட்லெஸ்ஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அகேன் ஜேர்னியை கண்டினியூ பண்ணிட்டோம். மம்மியோட ஃப்ரெண்ட் வந்து திண்டுக்கல்ல இருந்தாங்க. அவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்களா, அவங்களோட வீட்டுக்கும் போயிட்டு ஒரு குட்டி விசிட்டை போட்டுவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்புறதுக்கே எங்களுக்கு வந்து 12 ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் லொக்கேஷன் ரீச் ஆகிட்டோம். பட் நாங்கள் கிளவராக ஒரு வேலை பண்ணிட்டோம். என்னன்னா சிக்கன் வாங்கணும், பட் நாங்கள் வாங்கவே இல்லை. அவங்கக்கிட்ட நாங்களே வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொன்னதுனால அவங்களும் அங்கே வாங்கலை. ஸோ இப்போ ஒன்று கொடைக்கானல் இன்னும் வந்து டெஸ்டினேஷனுக்கு எவ்வளோ 7 கிலோமீட்டர்ஸ் சம்திங் தான் இருக்குது, 6 இருக்கும். ஸோ நின்று வாங்கிட்டு இருக்கோம் எல்லாமே. அண்ட் நான் வந்து நைட்டு மிட் பிரியாணிலாம் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு லாஸ்ட் மினிட் ஷாப்பிங் இஸ் கோயிங் ஆன். அது ஒரு மிட் நைட். இன்னொரு மிட் நைட்ல ஐ வில் மேக் பிரியாணி. லைட்டா தான் குளிருது. ஆமா லைட்டா குளிருது. அண்ட் வெஜிடபிள் ஷாப்பிங் வந்து பண்ணாம விட்டுருக்காங்க. ஸோ அதையுமே பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பண்ணிட்டே இருக்கோம். ஸோ அங்க பெயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிஜமா முடியலையா? நாங்கள் புக் பண்ணி இந்த ஏர்பிஎன்பி ப்ராப்பர்ட்டி வந்து லிட்டரலாக ஒரு குட்டி ஹில், அதில் தான் வந்து எங்களோட அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஒரு 4 பெண்ட் இருக்கும். அதை க்ராஸ் பண்ணி தான் நீங்கள் ப்ராப்பர்ட்டிக்கே போக முடியும். நாங்கள் ஸ்டேக்கு வந்துட்டோம். இந்த ஸ்டேல என்னன்னா ஒரு ஸ்டீப் இன்க்ளைன் இருக்கு. கழுத முன்னாடி ஓடுறா. ஒரு ஸ்டீப் இன்க்ளைன் இருக்கு. ஸோ அதுதான் இப்போ ஏறிட்டு இருக்கோம். ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். எல்லாரும் எப்படி இருக்கும் உள்ள அப்படின்னு பார்க்கறதுக்கு. வாங்க கம். யாருமே பிசிக்கலி ஃபிட்டா இல்லைன்னு நினைக்கிறேன். Lunch preparation going on. Lunch we said we'll have sambar, rasam, curd and chicken gravy, chicken pepper fry, white rice. நான் வந்து ஹோல் ப்ராப்பர்ட்டி டூர் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே ஐ வில் ட்ரை டு ஷூட். அவ்வளோ பிரெட் டேக்கிங்காக இருக்குது. ஹோல் ப்ராப்பர்ட்டியுமே இட் ஹாஸ் 2 floors. கீழே ஒரு இது மேலே ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு மேலே தான் எல்லாமே என்ன சொல்கிறது, இந்த மெயின் ஃபங்க்ஷனிங் யூனிட் வந்து மேலே தான் இருக்குது. கீழே வந்து ஒரு நான் இன்னும் போய் பார்க்கல, பட் பார்த்துட்டு ஐ வில் டெல் யூ கைஸ். சுற்றி வந்து அப்படியே ஃபாரஸ்ட், ஒரு ஃபாயிலேஜ் ஃபுல்லாக. அண்ட் ஆல்சோ த வெதர் இஸ் அப்படி இப்படி இருக்குது. லைக் லிட்டலாக ஒன்றுமே தெரியல, மிஸ் ஃபாக் அப்படியே இருக்குது. ஸோ யாரை என்ஜாய் பண்ணுறோமோ இல்லையோ இந்த ஸ்டேவை பாப்புக்குட்டி வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறா. நல்லா ஏறி குதிச்சு விளையாடிட்டு ஜாலியாக ஷீ இஸ் ஹேவிங் ஃபன். ஷீ இஸ் ஹேவிங் த டைம் ஆஃப் அ லைஃப்.
சிக்னலே கிடையாது, ரிசப்ஷனே கிடையாது. ஸோ வி ஹாவ் டு டோட்டலி ரிலை ஆன் த வைஃபை விச் இஸ் நாட் ஒர்க்கிங் அட் த மொமெண்ட். அதனால வி ஆர் ஸ்டில் ட்ரைங் டு ஃபிகர் தட் அவுட். இந்த vlog வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் vlogல ஐ வில் ஷோ யூ வாட் ஐம் டூயிங் இன் கொடைக்கானல் விச் இஸ் ப்ராபப்ளி நத்திங் பட் ஜஸ்ட் ரிலாக்ஸிங். இதுதான் நடக்கும்ட்டு. நான் இங்க வந்த உடனே சரி வெளியவே போமாட்டோம், இந்த ப்ராப்பர்ட்டியை விட்டு ஜஸ்ட் 2 டேஸ் இங்க தான் ரிலாக்ஸிங்கா இருப்போம்னு நினைச்சேன். பட் வந்த அன்னைக்கு வெளியே அனுப்பிட்டாங்க. இந்த கோல்ட் கிளைமேட்டுக்கு பிளெயின் டோஸ்டட் பிரெட் அண்ட் பட்டர் வந்து சூப்பரா இருக்கும். அண்ட் மஷ்ரூம் வந்து கொடைக்கானல் வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை. ஏன்னா இங்கதான் நான் இது வரைக்கும் சாப்பிட்டலே த ஃப்ரெஷ்ஷஸ்ட் மஷ்ரூம் வந்து இங்கதான் இருக்கு. எங்க தாத்தா வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட். அவருக்கு தேவையான டேப்லெட்ஸே வந்து 3 நாள் எடுக்காம வந்திருக்காங்க. என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. இட்ஸ் ஓகே, ஹில் மேனேஜ்னு நினைக்கிறேன். அண்ட் அவங்க எல்லாருக்குமே பயங்கர குளிர் போல. கொடைக்கானல் வெதர் இஸ் வெரி பர்ஃபெக்ட், லைக் வெரி பர்ஃபெக்ட் சொல்லிட்டே இருக்கேன். நல்ல ஃபாகா இருக்கு, நல்ல சில்லுன்னு இருக்கு. ரெயின் இப்போதைக்கு இல்ல. ஸோ நல்லா இருக்கு. இது வந்து நவம்பர் எண்ட்ல நல்லா இருக்கு. இஃப் யூ ஆர் கோயிங் டு விசிட் கொடைக்கானல்னா சும்மா இந்த மே அந்த மாதிரி டைம்ல விசிட் பண்ணாம வின்டர் சீசன்ல விசிட் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். ஓகே, எங்க அண்ணன் எங்களையும் ஒரு ஆளா மதிச்சு பத்திரமா போயிட்டு வந்துருவீங்கன்ற நம்பிக்கையில எங்களை அனுப்பி விட்டுருக்கான். பத்திரமா போயிட்டு வருவோமா இல்லையான்னு தெரியல. ஆனா இது லிட்டரலா இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். லைக் தெரியாத ஊர்ல வந்து இப்படி தனியா போறதுன்றது இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். நாங்கள் வீட்டிலேருந்தே குக் பண்ண தேவையான எல்லாமே வாங்கிட்டு போயிட்டோம்னு நினச்சோம். பட் ஸ்டில் அங்கங்கே கொஞ்சம் விட்டுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். டைம் போக போக ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் ஒரு கடையை பார்த்து அங்கே க்ளவுஸ் வாங்கினேன். அது பார்த்துட்டு இருக்க போது இந்த சின்ன குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் வச்சுருந்தாங்க. ஐ தாட் வை நாட் பாப்பு குட்டிக்கு வாங்கிட்டு போவோன்னு சொல்லிட்டு ஐ வாசன்ட் ஈவன் ஷுர் கரெக்ட் ஃபிட்டாக இருக்குமான்ட்டு. பட் அவளுக்கு வாங்கிட்டு போய் போட்டதுக்கப்புறம் அவ்வளோ அழகாக இருந்தா. அவளுக்கு ஸ்வெட்டர் போட்டது கூட ஒன்றும் தெரியல. அந்த ஹெட்டில் அந்த ஸ்கார்ஃப் மாதிரி போட்டிருக்கிறது வந்து அவளுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 2 செகண்ட்ஸ்லேயே கழட்டி போட்டுட்டா. கொஞ்ச நேரம் கழித்து வி டிசைடட் டு ப்ளே கேம், மியூசிக்கல் சேர்ஸ் விளையாடலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி எங்கள் பாட்டியெல்லாம் கூப்பிட்டோம். நடக்கவே முடியாத எங்கள் பாட்டி இந்த கேமில் எப்படி விளையாடுறாங்கன்னு பாருங்கள். ஆல்சோ ஷீ வான்.
எல்லாம் நல்லா போயிட்டுருக்குன்னு நினச்ச நேரத்தில் தான் எங்கள் பாட்டி வந்து அவங்களோட ஓன் ரிஃப்ளெக்ஷனே மிரரில் பார்த்துட்டு